அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அமிர்தா ஈஸ்வரி பாட்டி சொன்னதை நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. வருத்தத்தோடு இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவங்க ரூமில் போயிட்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் வந்த எழில் என்னாச்சு அமிர்தா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கேட்க, அமிர்தா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப எழில் கம்பல் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் அமிர்தா பாட்டி நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க. ஒருவேளை கணேஷால ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயப்படுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எழில், நம்ம கூடி சீக்கிரம் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எழில் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வேலை இல்லாமல் நம்ம ஃபேமிலியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நம்ம எழில் இருக்காரு. இந்த சமயத்தில் தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி நீ குழந்தை பெற்றுக்கோன்னு ஈஸ்வரி பாட்டி சொல்கிறது ரொம்பவே அவரோட மனசை காயப்படுத்துறது. சரி அமிர்தா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம இப்படி விடக்கூடாது, மொதவா நான் இப்போவே போய் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை இழுத்துட்டு நேராக கீழே வராரு நம்ம எழில். வரும்போதே பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுகிட்டே வராங்க. ஒரு பக்கம் பாக்கியா, என்னாச்சுடா எழில், ஏன் இவ்வளோ கோவத்தோட வர, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் கேட்க, பாட்டி நிற்கிறாங்க. என்னடா என்ன சும்மா சத்தம் போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, என்ன பாட்டி குழந்தை விஷயமா நீங்கள் அமிர்தா கிட்டே என்ன பேசுனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கேட்க, உடனே ஈஸ்வரன் ஓ அதுக்குள்ளே அழுது புலம்பி நடிச்சிட்டால உங்ககிட்ட வத்தி வச்சுட்டால இவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அமிர்தா சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் திரும்ப திரும்ப கேட்க, உடனே எழில் அமிர்தா ஒரு பக்கம், எழில் வேண்டாம் எழில் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் போது வாயை மூடு, என்ன சும்மா இல்லாதே பொல்லாதே அவங்ககிட்ட சொல்லிட்டு அவன் மனசை மாற்றலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆமாண்டா, நீ எதுவுமே என்னை பேசாதுன்னு சொல்லாத, குழந்தை பெற்றுக்கோன்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க. தப்பு தான் பாட்டி, எங்கள் பர்சனல் விஷயத்துக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இன்னொரு தடவை நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சத்தம் போடுறாரு. இதை கேட்டதுமே ஈஸ்வரி ரொம்ப கோவத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கோவத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க நம்ம ஈஸ்வரின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.